Hello friends, welcome to Dhan Academy. Very good morning to all. இந்த வீடியோ பதிவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி தான் வந்து விட்டுறதா சொல்லியிருந்தாங்க. சொன்ன மாதிரி வந்து பார்த்தா இன்றைக்கி விட்டுருக்காங்க. இதில் வந்து நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அவங்க சொன்ன டைமுக்கே விட்டுருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமும் சொந்த டைம் வச்சுருக்காங்க. அதாவது செப்டம்பர் 28, 2025 இது ஆக்சுவலாக வந்து போன வருஷம் அக்டோபர் மந்த்தே வந்து சொன்ன டேட்டு தான். ஸோ அதே டேட்டில் வந்து எக்ஸாம் வச்சுருக்காங்க. இதில் வந்து ஒரு மைனஸ் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1000 போஸ்ட்டுக்கு மேலேயாச்சும் வரும் அப்படின்னு நம்ம ஒரு நம்பிக்கையோடு இருந்தோம். பட் நான் அதில் என்ன அப்படின்னா ஒரு 645 வேக்கன்சி தான் விட்டுருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து குரூப் 2 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி. இதுக்கான விளக்கத்தை டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து வருஷம் நம்ம எக்ஸாம் வைக்கும்போது கண்டிப்பாக வேக்கன்சி கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அப்பவும் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எக்ஸாம் முடிகிறதுக்குள்ளே கண்டிப்பாக அது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுன்றது நமக்கு தெரியல. ஓகேவா? பட் ஆனால் என்னென்னா இது வரைக்கும் 645 வேக்கன்சி. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2ல் ரொம்ப கம்மி, வெறும் 50 போஸ்ட்டு தான். குரூப் 2A தான் அந்த அசிஸ்டன்ட், இந்த சீனியர் இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு 590 வேக்கன்சி கிட்ட வந்து விட்டுருக்காங்க. இது மேபி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகலாம். பட் ஆனால் எந்த ஒரு 1000 ரீச் பண்ணுமான்றது வந்து டவுட் தான். பட் ஆனால் கண்டிப்பாக வந்து ரீச் ஆகுன்றதுல மட்டும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுக்குண்டான குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எனி டிகிரி, ஏதாவது ஒரு பட்ட படிப்பு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சிருக்கணும். ஓகே, அது ரெகுலராக இருக்கலாம் அல்லது கரஸாக இருக்கலாம். ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு பட்ட படிப்பை கண்டிப்பாக வந்து படிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வேணால் பார்த்துடலாம். ஒரு ஃபுல் டீட்டெயில் இதிலே சொல்லிடுறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா இன்னி தான் நோட்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் என்றைக்கு வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரைக்கும், ஆகஸ்ட் 13 வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதம் நமக்கு டைம் இருக்குது. ஓகேங்களா? இது ஆக்சுவலாக கொடுக்கக்கூடியதான். சப்போஸ் அந்த அப்ளிகேஷன் எதாவது நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆகஸ்ட் 18லேருந்து 20 வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரிலிம்ஸ் அப்படின்னும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம் தான். 100 கொஷின் தமிழ் ஆர் இங்கிலீஷு, 25 மேக்ஸு, 75 ஜிகே. ஓகேவா? ஸோ நான் சிலபஸ் போய் தேடி பார்த்தேன் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான்னு சொல்லிட்டு. ஆனால் சேஞ்சஸ் எதுவுமே பண்ணலை. அது அப்படியே வந்து ஃபாண்ட்டை கொஞ்சம் ஸ்டைலை மட்டும் மாற்றி வச்சுக்கோங்க தவிர இது ஒரு பெரிய ஒரு மன வருத்தமாக இருக்குது. இதில் என்ன ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்னா அந்த எக்ஸாம்பிள் கூட இன்னும் அப்படியே வச்சுருக்காங்க. அதான் பார்க்கும்போது கொஞ்சம் மனசு ரொம்ப வெறுப்பாக இருக்குது. அதாவது அவங்க கொடுத்த எக்ஸாம்பிள் இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்றது நமக்கு வந்து தெரியல. ஓகேவா? ஸோ இதுக்கான விளக்கத்தை வந்து கூடிய விரைவில் தருவாங்க. தர வரைக்கும் நம்மளுடைய செயல்பாடு கண்டிப்பாக தொடரணும். ஓகேவா? சரி, அடுத்து பார்க்கலாம். இதுக்கான போஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா இப்போது குரூப் 2 இதுக்கான போஸ்ட் என்னென்ன போஸ்ட் இருக்குது? அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் இருக்குது, ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபேஷன் ஆஃபீஸர், அப்புறம் வந்து சப் ரிஜிஸ்ட்ரார் போஸ்ட், மொத்தமாக ஒரு 6 போஸ்ட்டு கிட்ட கொடுத்துருக்காங்கப்பா. சரியா? அப்புறம் ஃபாரஸ்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 22 வேக்கன்சி கிட்ட இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்குண்டான ஏஜ் லிமிட்டும் அடுத்தது பார்த்தா குரூப் 2A தான் நிறைய வேக்கன்சி வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் சீனியர் இன்ஸ்பெக்டர் 65 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சீனியர் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்லாம் ஒரு 300லேருந்து 400 வேக்கன்சி கிட்ட வரும். ஆனால் இப்போ வெறும் 65 வேக்கன்சி தான் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லெவல் தான் நிறைய போஸ்டிங் வந்து இருக்குது. இது எல்லாமே அசிஸ்டன்ட் லெவல் தான். ஏன்னா டிபார்ட்மெண்ட்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒட்டு மொத்தமாக ஒரு 595 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. இப்போ ஏஜ் லிமிட் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதாவது அதர்ஸ்னால் ஓசி கேட்டகரிக்கு என்னென்ன ஏஜ் லிமிட்ன்றது கொடுத்துருக்காங்க. இதில் குரூப் 2 சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 21 வயசுலேருந்து, ஒரு சில போஸ்ட்லாம் 18 வயசுலேருந்து ஆரம்பிக்குது, 18லேருந்து 32 ஏஜ் வரைக்கும் எலிஜிபிள். ஓகேவா? ஒரு சில போஸ்ட்டுக்கும் 42 வயசும் கொடுத்துருக்காங்கப்பா. யார்? ஓசி கேட்டகரிக்கு. ஓகே, அப்போ 42 வயசு இருக்கும் எழுதலாம். அந்த ப்ரொபேஷன் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா 42 வயசு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கொடுத்துனா பாருங்கள், ஒரு சில போஸ்ட்டு 42 வரைக்கும் வருது. ஓகேவா? இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் கன்செஷன் ஒரு சிலருக்கு இருக்குது. அது டிஸ்ட்ரிக்டிவ் வீடியோ எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ மேக்ஸிமம், அது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே கிடையாது. 60 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதலான்றது போட்டிருக்காங்க. இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் நம்மளுடைய டெலகிராம் சேனல் வந்து போஸ்ட் பண்ணிவிடுறேன், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 2A அல்லது குரூப் 2 பார்த்திங்க அப்படின்னா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2ல் இந்த பிசி அப்படின்னு என்ன சொல்கிறேன்னா பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாருமே, அதாவது அந்த ஓசி கேட்டகரி தவிர மீதி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து இல்லைப்பா. ஓகே, அதுவும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெருவாரியான இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. சில இடத்துல மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான். ஓகேவா? ஸோ சப்ரீஸாக இருக்குது. ஓகே, மீதி எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்கு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 37 வயசு கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ அப்போ 37 வயசு வரைக்கும் தான் எழுத முடியும். அதாவது நீங்கள் பிசி, எம்பிசி யாராக இருந்தாலும் ஃபாரஸ்டர் போஸ்ட்டுக்கு மட்டும் 37 வயசு தான்ப்பா. ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது குரூப் 2 ஏல வந்து பார்க்கும்போது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான். ஓகேவா? சில போஸ்ட் வந்து 18 வயசு நம்ம கம்ப்ளீட் ஆனாலே எலிஜிபிள் தான். சில போஸ்ட் 25 வயசு. இஓ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 வயசு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஓகேங்களா? ஸோ அது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டின்றது கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக தெளிவாக பார்த்துங்க. நீங்கள் அந்த டிகிரி முடிச்சிங்க அப்படின்னா அதை சேர்த்து வைக்கிறது நல்ல விஷயம். ஓகேவா? ஒரு டிகிரி தானே சொல்லிட்டு ஒன்று விட்டுறாதீங்க. இப்போ நீங்கள் 2 3 டிகிரி முடிச்சிருக்கீங்க, அதில் ஒன்று எதனா ஸ்பெஷல் டிகிரி வருதுன்னா அது கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியமானது. ஒரு சில போஸ்ட்டுக்கு ஏதாவது ஒரு பட்ட படிப்பு நம்ம படிச்சிருந்தாலே போதுன்ட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர் டிகிரி நம்ம முடிச்சிருக்கோம். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஏஎஸ் ஓகேவா? சரி, இது மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூஜி பிஜி என்ன படிச்சு அதை அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா போன வாட்டி வந்து ஒரு நபர் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ்சி முடிச்சிருக்காரு. ஆனால் எம்எஸ்சி அப்ளை பண்ணல. ஆனால் ஒரு போஸ்ட் அவர் எம்எஸ்சி அப்ளை பண்ணியிருந்தார் அப்படின்னா வேலை கிடைச்சிருக்கும் அந்த மாதிரி. ஆனால் அவர் வந்து எனி டிகிரின்னு சொல்லிட்டு அதை மட்டும் போட்டார். அதனால் வந்து நீங்கள் எம்எஸ்சி முடிச்சிருக்கீங்க, எஃப்இல் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, பிஹெச்டி முடிச்சிங்க அப்படின்னா அது வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை. ஓகே, நீங்கள் படித்ததை அப்ளை பண்ணுங்கள். அது 2 3 டிகிரி இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேங்களா? ஸோ அது எப்படி படிச்சிருக்கோம் அப்படின்னா எஸ்எல்சி, அதாவது 10th 12th டிகிரி அப்படி முடிச்சிருக்கலாம், அல்லது 10th டிப்ளமோ டிகிரி அப்படி முடிச்சிருக்கலாம். ஸோ அதை வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ மெடிக்கல் ஃபிட்னஸ் என்ன இருக்குன்றது இந்த ஒரு சில போஸ்ட்டுக்கு. ஓகே, ஒரு சில அதாவது ஃபாரஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தேவை. ஸோ அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான்ப்பா. ஸோ மீதி எல்லாமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான். நாலேஜ், தமிழ் நாலேஜ் இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கும்போது சேம் பேட்டர்ன் தான். குரூப் 4க்கு என்னவோ அதே தான். ஸோ ஆனால் இப்போ எங்கே இந்த குரூப் 4க்கே வந்து ஓலைச்சுவடிலேருந்து கொஷின் எடுத்தாங்க. இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கல்வெட்டுலாம் தாண்டி போவான்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கஷ்டமான விஷயந்தான். பட் ஆனால் என்னென்னா நம்ம ஆதங்கத்தை இப்படி தான் நம்ம வந்து வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் போராடி இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு நம்ம பலனை வந்து தரலன்னும் போது தான் கஷ்டமாக இருக்குது. ப்ரிலிம்ஸ். ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் குரூப் 2 குரூப் 2A ரெண்டுத்துமே சேம் தான். ஓகேவா? ஜென்ரல் தமிழ் அண்ட் இங்கிலீஷு, ஜென்ரல் ஸ்டடீஸு, மென்டல் எபிலிட்டி 100 75 25 மொத்தமாக வந்து ஒரு 200 கொஷின் வந்து வைக்கிறாங்க. அதே 3 hours தான். அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் வைக்க போகிறாங்க. ஓஎம்ஆர் பேஸ்ட் எக்ஸாம் தான். ஆனால் மெயின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஸ்கிரிப்டிவ். இது குரூப் 2 வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ், அதை நம்ம கையில் எழுதுகிற மாதிரி இருக்குது. மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் 1 பேப்பர் 2 பேப்பர் இருக்குது. பேப்பர் 1 வந்து 100 தமிழ் எலிஜிபிலிட்டி, அது 40 மார்க் எடுத்தாலே போதும். இந்த பேப்பர் 2 தான் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் மார்க். இதுதான் வந்து மெரிட் மார்க் எடுத்துப்பாங்க. இந்த 300க்கு நம்ம எவ்வளோ எடுக்கணும் அதுக்கு எத்தனை போஸ்ட் தரும், அந்த 50 போஸ்ட்டுப்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னா குரூப் 2A. இது மீதி இருக்கக்கூடிய 595 போஸ்ட்டுக்கு இந்த மெத்தடு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது நார்மல் தான். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 100 கொஷின், 100க்கு நம்ம 40 எடுக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 எடுக்கும்போது ஜென்ரல் ஸ்டடீஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இது ரெண்டுமே சேர்த்து 150 கொஷின். இதில் ஒரு 50 மொத்தமாக சேர்த்து 200 கொஷின்ஸு. ஓகேவா? ஸோ மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 300 மார்க். 200 கொஷினும் 300 மார்க் தராங்க. அதே 3 hours தான். ஓகே, ஆனால் இது என்னென்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு அப்ஜெக்டிவ் டைப்பா. அப்ஜெக்டிவ் டைப் வைக்கிறாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஓகே, போன வாட்டி கம்ப்யூட்டர் பேஸ்ட் தான் சொன்னாங்க. நான் கடைசி நேரத்தில் வந்து ஓஎம்ஆராக மாற்றிட்டாங்க. ஸோ இந்த வாட்டி எப்படி வைப்பான்றது தெரியல, பார்ப்ப பொறுத்துன்னு. சரிங்களா? ஓகே, அவ்வளோதான். மீதி எல்லாமே சேம் தான். ரிசர்வேஷன், ஸோ அந்த ரிசர்வேஷன்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அப்ளை பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் தான். ஸோ ஏன்னா இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ வந்து போடலாம். ஆனால் அது போடணும் அவசியம் இல்லை. நீங்கள் நெட் சென்டரில் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிடுவாங்க. நீங்கள் படித்த சர்டிஃபிகேட் மட்டும் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக எடுத்துகிட்டு போயிட்டு அதை அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ மற்றபடி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதுக்குண்டான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், இதான் அந்த சிலபஸ்ஸு. எந்த சேஞ்சஸுமே இல்லை, அப்படியே கிடக்குது. ஓகேவா? என்னென்னா அப்படியே கொடுத்துருக்காங்க. ஃபாண்ட்டை மட்டும் ஏதோ மாற்றினா மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, அவ்வளோதான். தவிர மற்றபடி எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணாத மாதிரி தான் ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன். ஓகே, சேஞ்ச் பண்ண கூட தேவையில்லை. இந்த அட்லீஸ்ட் பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள்லாம் கொடுக்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் ஏன்னா இதெல்லாம் வந்து கேட்கவே இல்லையா, கேட்காத வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சுட்டு நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா பெருத்த மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்கன்னு தான் தோணுது. ஓகேங்களா? சரி, பார்ப்போம். இதுக்கப்புறமாச்சும் அதுக்கு உண்டான விஷயத்த செய்வாங்க. ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு உண்டான சிலபஸும் அதுவும் அதே சேம் பேட்டர்ன் தான். சேஞ்சஸ்லாம் எதுவும் பண்ணலை. போன வாட்டி எப்படி வச்சாங்களோ அதே பேட்டர்ன் தான். ஓகேவா? ஸோ அப்போது அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதுன்ற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, பார்ப்போம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நோக்கி போகலாம். ஸோ அடுத்த குரூப் 2 எக்ஸாம். ஸோ வேகன்சியை வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்காதீங்க, கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகலைன்னு தாண்டி சப்போஸ் நம்ம அப்ளை பண்ணாமல் போயிட்டு அதுக்கப்புறம் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு கிடைச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தகுதிக்குண்டான தேர்வு. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு தேர்வும் நம்ம தகுதிக்குண்டான தேர்வை நம்ம எழுத்து நம்முடைய உரிமை.
அந்த உரிமையை என்றைக்குமே நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. ஓகேவா? அந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை சார் வேகன்சி கம்மியாக இருக்கு, என்னால் வர முடியாது, பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போடாமல் தோற்று போகிறாங்க. தயவு செஞ்சு அந்த ஒரு முடிவுக்கு மட்டும் வராதீங்க. எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வுக்கு உட்பட்டது தான். அதே மாதிரி தான். ஓகே, நம்மளுடைய தோல்வியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வுக்கு உட்பட்டது தான். நம்ம எப்போ எப்படி தோத்தோன்றதை விட எங்கே தோத்தோம், எதனால் தோத்தோன்றதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உற்று நோக்கும்போது இந்த இடத்துல நம்மக்கிட்ட எந்த தவறுமே கிடையாது. ஓகேவா? ஸ்டூடெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க, இது வரைக்கும் என்ன படித்து நம்ம மார்க் எடுத்தோமோ நமக்கு முன்னாடி போனவங்க அதே தான் நம்மளும் படித்தோம். ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அநீதி இழைக்கப்பட்டிருக்கணும் போது அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஓகேவா? அதுக்காக நம்ம வந்து அதை விட்டே போகிறதுன்றது ரொம்ப அது பின்னாடி நமக்கு தான் வந்து பெரிய பாதிப்பாக இருக்கும். ஓகேவா? இதனால் எப்பவுமே இப்போ இந்த படித்து நம்ம வேலை வாங்கினா நமக்கு தான் பாதிப்பு. ஓகே, டிஎன்பிஎஸ்சி போனாலும் நமக்கு தான் பாதிப்பு. அப்போ பாதிப்புன்றது நம்மக்கிட்ட தான் இருக்குது. அது வேறு வழி கிடையாது. ஆனால் ஒன்ஸ் நம்ம வந்து நம்ம போன வாட்டி ஏமாந்த அந்த கோவம் எல்லாத்தையும் வெறியா மாற்றி இந்த எக்ஸாமை கொஞ்சம் நம்ம ப்ராப்பராக படித்தோம் அப்படின்னா நம்ம வேலை வாங்கிட்டு போகலான்றது உறுதியாக என்னால் சொல்ல முடியும். ஓகேவா? ஏன்னா ஒவ்வொரு தோல்வியிலும் ஒவ்வொரு ஏமாற்றத்தையும் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்த வாட்டி நம்ம கவனமாக செயல்படணும். ஓகேவா? ஸோ இந்த வாட்டி கவனமாக செயல்படுங்க. இந்த வாட்டி கல்வெட்டுலேருந்து கொஷின் கேட்பாங்களோ, இல்லை அதையும் தாண்டி வந்து பார்த்தோன்னா நடுகள் கொஷின் கேட்பாங்களோ, இல்லை அடுத்த கீழடியில் இந்த மாதிரி தொல்லியல் ஆய்வு பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து என்ன கொஷின் கேட்பாங்கன்றது நமக்கு தெரியாது. ஓகேவா? ஆனால் எல்லாத்தையும் தயாராக நம்ம வந்து படிச்சுப்போம். நம்ம படிக்க வேண்டியதை நம்ம படிச்சுட்ருக்கோம். ஓகேவா? சரி, ஓகேப்பா. ஸோ அப்ளை பண்ணியதுக்குண்டான டேட் இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நமக்கு வந்து இன்னும் சரியாக 70 நாட்கள் தான் இருக்குது. அந்த 70 நாட்களை வந்து நீங்கள் முறையாக பயிற்சி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். அதுவும் ஆல்ரெடி குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து விட்டவங்க நிறைய படித்தும் மார்க் எடுக்க முடியாதவங்களுக்குலாம் இது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணால் கூட இந்த குரூப் 2 ஃபிலிம்ஸ் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஏன்னா குரூப் 4ம் குரூப் 2 சேம் தான். அதனால் சொல்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டாங்க. ஸோ உங்களுடைய கஷ்டம் எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்குன்ற நம்பிக்கையோட அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னெடுத்து போங்க. ஏன்னா இவ்வளோ நம்ம விஷயம் சொல்லியும் அவங்க வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அப்போ நம்ம வேலையை செய்கிறது தான் இங்கே உத்தமமான விஷயம். அதை கரெக்டாக கடைபிடிங்க. கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குரூப் 2வில் வந்து ஒரு நல்ல போஸ்ட்டில் போகலாம். சரிங்களா? ஸோ வேக்கன்சி கம்மி தான். ஆனால் இதுலேயும் நம்மளால் எடுக்க முடியுன்ற நம்பிக்கையோடு படிங்க. சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.